மந்தார செடி ஓரத்திலேன்னு இருங்க 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 ஓடிடாதீங்க. பாட்டெல்லாம் பாடலை, நமக்கு அது செட் ஆகாது. மந்தாரை உள்ளவரை நொந்தாரை காண முடியாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. உங்களில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா? விருப்பம் இருக்கவங்க வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். மந்தார செடி பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அது தென்கிழக்கு ஆசியா, தென் சீனா, மேற்கு இந்தியாவை வரைக்கும் பரவி அதை தாயகமாக கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கிராமத்தில் இதுக்கெலாம் திருவாச்சி, மந்தாரை, இருவாச்சி, திரு ஆத்தி அந்த மாதிரி நிறைய பேர்களில் சொல்கிறாங்க. இது நம்ம நாட்டில் இருந்து வரல, வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம ஊர்களில் நிறைய இந்த மரத்தை ரோட்டோரமாக அந்த மாதிரி இந்த பைபாஸ் இப்போ போட்டுட்ருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்லாம் வெயிலோட தாக்கம் கம்மியாக இருக்கணும், குளிர்ச்சி அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த செடியை நட்டு மரமாக பாதுகாத்து வளர்த்து வராங்க. ரொம்ப அழகான பூக்கள். வெயில் நாட்களில் வழக்கம் போல் இதோட இலைகள்லாம் கொட்டிடும். ஆனால் இந்த மாதிரியான மழை காலங்களில் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதங்களில் இதோட பூக்கள் பார்க்கலாம். இப்போ பூ எடுத்திருக்கு, மரம் ஃபுல்லாக பூ. கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதழ்கள் கொட்டி போயிருக்கு. அழகோ அழகு, அவ்வளோ அழகாக இருக்குது. இதோட பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும். இதை இன்டேக்காக உள்ள எடுத்துக்க முடியும் மருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதை வந்து வீட்டில் வளர்க்குறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வரும், வியாபாரம் நல்லா நடக்கும், வியாபாரத்தில் அந்த வரவு செலவெல்லாம் நல்லா நேர்த்தியாக இருக்கும், பெரியவங்களோட ஆசை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு கருத்து இருக்குது. மூட நம்பிக்கைன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் இதை நம்புகிறாங்க. நம்புகிறவங்க நம்பட்டும், வேணான்றவங்க செடி அழகாக இருக்குது, குளிர்ச்சி கொடுக்கும், கண்ணுக்கு இனிமையாக இருக்குது, உடலுக்கும் குளிர்ச்சி. வீடு வாசலில் வச்சோம்னா வீட்டுக்கு குளுமை கிடைக்கும், ரோட்டில் வச்சோம்னா போகிற வர வழிபோக்கர்களுக்கு ஒரு நல்ல இலைப்பாடுறதுக்கு ஒரு இடமா இருக்கும். இதோட இலைகள் வாழை இலைகள் மாதிரியே உணவு சாப்பிட்றதுக்காக அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. மந்தார இலையில் உணவு சாப்பிட்ருக்காங்க. யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறோம், எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. இதை தாண்டி மந்தாரை சம்மந்தமாக அதிகமான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மந்தாரையை பற்றின பெரிய லாங் வீடியோவாக கொடுத்துடலாம். உங்களுக்கு இந்த செடி கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? இதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத என்னோட நீங்களும் பகிர்ந்துக்கங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெர்பல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதோட ப்ரைஸு, அதோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவுரி பற்றி வீடியோ போட்டிருந்தேன். 2-3 வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் அவுரி செடி வாங்கியிருக்கீங்க. நம்மக்கிட்ட ஃப்ரீ பிளான்ஸு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி ரிவ்யூலாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அடுத்து இலைகள் கேட்டிருக்கீங்க, விதைகள் கேட்டிருக்கீங்க.